மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி தீபாராதனை காட்டி கட்சி கொடிகளை ஏற்றி மரியாதை செய்ததோடு நாடக நிகழ்ச்சிகளும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சுகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்து விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சுகுமார் ஆலோசனையின் அடிப்படையில் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் தலைமையில் நல்லூர் மற்றும் வேம்பி ஆகிய கிராம பகுதியில் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம் வைத்து மாலையிட்டு மலர்களை தூவி தீபாராதனை காட்டி வணங்கி மரியாதை செய்தனர். மேலும் கட்சியின் கொடிகளை ஏற்றி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு 2 கிராமங்களிலும் நாடக கலை நிகழ்ச்சியானது திமிரி கிழக்கு செயலாளர் துரையூர் குமார் ஏற்பாட்டில் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சுகுமாரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சுகுமார் தெரிவிக்கையில், சத்துணவு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற அழிக்க முடியாத திட்டங்களை செய்து காட்டியவர் எம்ஜிஆர் எனவும், எம்ஜிஆர் அவர்களின் சாதனைகளை சொல்ல வேண்டுமென்றால் நடைபெறும் நாடகங்களை காட்டிலும் இரவு முழுவதும் பேசினாலும் நேரம் போதாது என புகழாரம் சூட்டும் விதமாக தெரிவித்தார். மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு மக்கள் பயன்பெறும் திட்டங்களை திமுக அரசு தற்பொழுது மக்கள் பயனடைகிறார்களா என்பது குறித்து யோசிக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டங்களை மாற்றியமைத்தும் முடக்கியும் வருவதாக குற்றம் சாட்டினார். வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பில் அறிவிக்கும் வேட்பாளரை எவ்வித கருத்து வேறுபாடு மற்றும் பாகுபாடு இன்றி ஆதரித்து வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார்.